இப்போ வந்து தேர்தல் வந்து 2026 தேர்தலை சந்திக்க போயிட்டுருக்கேன். அந்த ஆதங்கத்தை ஏற்கனவே மாநில தலைவர் வெளிப்படுத்தி மறுநாளே போய் ஒரு மனு கொடுத்தது நீங்களும் பார்த்துட்டீங்க. அதற்கான எல்லா பணிகளும் செய்து யாருக்கெல்லாம் ஒன்று பதவி போடாமல் இருக்காங்களோ அது உடனடியாக கண்காணிக்கப்பட்டு அந்த பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது போக நான் வந்து என்ன பண்ணணும், சரத்குமார் எப்படி இருக்கணும், ஹவு தே வாண்ட் மீ டு பி இன் த நேஷனல் லெவல் ஆர் த ஸ்டேட் லெவல், லெட் தம் டிசைட் ஆஃப்டர் 2026. உங்களை எல்லாம் வெற்றி விழாவிலே சந்திக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தை செல்ல இருக்கின்றேன். இல்லை ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். See, don't say that cinema influences people மட்டும் சொல்லிடாதீங்க. Because I'm the industry. ஒரு நிமிஷம் let me complete. I am from the industry. நான் வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். இப்போ அதே மாதிரி பல படங்கள் நான் பார்க்குறேன். நீங்கள் பலர் செய்வதெல்லாம் பார்க்குறீங்க. சரத்குமார் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? நான் திடீர்னு ஒரு கிணத்துல குதிப்பீங்களா? குதிக்க மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் செகண்ட் இல்லை. See, there is certain level that you maintain your fan following also. எதை பண்ணணும், அறிவு ஆற்றல் திறமையுடன் பேசுவது எடுத்து நல்லதை எடுத்துக்குங்க, தீயவே ஒழிச்சிருங்க. இவர் இந்த மாதிரி தூக்கி சிகரெட்டை போட்டார், அதே மாதிரி நானும் போடுவேன்றது அவர் அந்த படத்து காட்சிக்காக தேவைப்பட்டது செய்திருக்கலாம். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இல்லை. அப்போ வந்து சினிமாவில் வந்து அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ வெட்டிட்டு இருக்க முடியுமா? அவர் வெட்டுறார், நான் வெட்டுவேன்னு சொல்கிறது வந்து யூ ஷுட் யூஸ் யுவர் சென்ஸ். இதில் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் an entertainment media. We are that entertain your people. Take the good things out of it, leave the bad things out of it. பிரச்சாரம் நாளைக்கு வந்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து நேஷனல் பிரசிடென்ட் வந்து மதுரைக்கு வராங்க, சாத்தூர், ராமநாதபுரம். அதை முடிச்சுட்டு நான் சென்னை வந்து சென்னையில் பண்ணிவிட்டு தென் ப்ரோக்ராம் வில் பி கிவன் பை தி ஸ்டேட் பிரசிடென்ட், ஆல் த பீப்புள் ஆர் கன்சர்ன். அதை எடுத்துகிட்டு நான் தொடர்ந்து பிரச்சாரம் 21ஆம் தேதி வரைக்கும் பண்ணேன். இப்போது இல்லைன்னா தான் கண்டெஸ்ட் பண்ணலே முதலே சொல்லிட்டேன். அண்ணாமலைஜி அவர்களும் நானும் வந்து தேர்தல் களத்தில் நமது இயக்கம் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம்னு சொல்லிட்டோம் முதல்ல.